ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு ஒரு மூவி ரிவ்யூவோட உங்களை இந்த பாட்காஸ்ட்டில் நான் சந்திக்கிறேன். நேற்று நான் தற்செயலாக பார்க்கணுன்னு சூஸ் பண்ண படம் எனக்கு ஏதோ அது ஒரு மாதிரி ஃபீல் குட்னு சொல்ல முடியாது, ரொம்ப சோகம்னு சொல்ல முடியாது. ஆம், ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படமாக இந்த மூவி இருந்துச்சு. படம் பேர் வந்து த குயின்சி லிட்ரரி அண்ட் பொட்டேட்டோ பீல் சொசைட்டி. படம் பேர் இவ்வளோ நீளமானு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த படத்துடைய பேர் எனக்கு பெரிய க்யூரியாசிட்டியை கொடுத்துச்சு. ஓடிடியில் நம்ம அதை சூஸ் பண்ண உடனே அந்த படத்தை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படமும் கூட செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தழுவி தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தான் அந்த டைமில் வந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய நம்ம போன பாட்காஸ்ட்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோமே. த லிட்டில் லயர் பற்றி, ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் பற்றிலாம் பேசியிருக்கோமே. சரி, இந்த படத்தை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். கதை ஆரம்பிக்கும் போது ஜூலியட் ஆஷ்டனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க ஒரு ரைட்டர். லண்டனில் வந்து அவங்க நிறைய புக் கிளப்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அவங்களோட புக்ஸை வந்து ரீட் பண்ணி காட்டுறதும், அவங்களுடைய ரீடர்ஸ் எல்லாம் அவங்கள வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்டிவாக வந்து அவங்களுடைய நாட்கள் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அப்போது கேட்குறாங்க, அடுத்து என்ன புக் எழுத போகிறீங்க, அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் வருது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆஷ்டனுடைய பப்ளிஷருடைய பேர் வந்து சிட்னி. அவர் தான் இவங்களுடைய புக்ஸு, எந்த மாதிரி புக்ஸ் இவங்க எழுதுனா நல்ல ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு அட்வைசரி ரோலில் சிட்னி இருக்கார். ஜூலியட் ஆஷ்டனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு அமெரிக்கன். அவர் வந்து அமெரிக்கன் ஆர்மி ஆஃபீஸராக இருக்கார். இப்போ வந்து லண்டனில் ஒரு டெபுடேஷனில் வந்திருக்காரு. ஆனால் அவங்க கூடிய சீக்கிரம் யூஎஸ்க்கு வந்து மாறி போகிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து ஜூலியட் அவங்க வீட்டுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அவங்க அந்த அன்னைக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெட்டருடைய கவர் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்னடா இப்படி ஒரு போஸ்ட் கவர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. குயின்சி அப்படின்ற இடத்துல இருந்து ஒருத்தர் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. அவர் பேர் வந்து டாசி. லெட்டரில் என்ன கேட்டிருக்காருன்னா, ஒரு புக்கு தேவைப்படுது, அந்த புக்கு எங்களுக்கு வந்து லண்டனில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்டு சொல்ல முடியுமா, நாங்கள் அந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆஷ்டன் என்ன பண்ணுறாங்க, அவங்க புக் ஸ்டோர் போயிட்டு அந்த புக்கை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு ரிப்ளை எழுதும்போது, பதில் கடிதம் எழுதும்போது, நீங்கள் கேட்ட புக்கு நான் வாங்கி உங்களுக்கு கிஃப்டாகவே அனுப்புகிறேன், ஆனால் நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் குறிப்பிட்றாங்க. அவங்க கேட்ட கேள்வி, அது என்ன குயின்சி லிட்ரரி அண்ட் பொட்டேட்டோ பீல் சொசைட்டி, அதை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி பேர் வச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. புக்கையும் கடிதமும் டாசிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டாசிக்கும் அந்த பேக்கெட் வந்து சேர்ந்துருது. டாசி மறுபடியும் ரிப்ளை எழுதுறாரு. அவர் எழுதின விஷயங்களை உங்களுக்கு நான் இங்கே வந்து ஒரு சம்பவமாகவே சொல்கிறேன். இந்த சம்பவம் குயின்சியில் நடக்குது. அந்த சமயத்தில் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இன்னமும் குயின்சியை விட்டு கிளம்பலை, போர் இன்னும் வரலை. குயின்சி இப்போது நாசி ஆர்மி கிட்ட தான் இருக்குது. நாசி ஆர்மி என்ன பண்ணிடுறாங்க, குயின்சி மக்களுக்கு ஒரு தடை உத்தரவு போடுறாங்க, ஊரடங்கு உத்தரவு மாதிரி போடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இரவு வந்து அவங்க வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கூட்டம், ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த தடையை மீறி வெளியில் வந்துடுறாங்க. அவங்க ஒருத்தர் வீட்டிலேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிற அந்த வழியில் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அவங்கள மடக்கி பிடிச்சிடுறாங்க. அவங்கக்கிட்ட யார் என்ன அப்படின்ற ஐடென்டிட்டி கேட்கும்போது தான் இவங்க தப்பிக்கிறதுக்காக ஏற்படுத்தின ஒரு விஷயம்தான் த குயின்சி லிட்ரரி அண்ட் பொட்டேட்டோ பீல் சொசைட்டி. இந்த வார்த்தைகளை
அவங்க அந்த ஸ்பாட்டில் ஒன்று கூடி ஒரு ரீடிங் கிளப்பு மாதிரி ஒன்று ஏற்படுத்தி அவங்க கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணது தான் இந்த படத்துடைய டைட்டிலாகவே இருக்குது. அந்த ஜெர்மன் சோல்ஜர் நம்பாமல் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய ஒரு அசிஸ்டிங் சோல்ஜர்கிட்ட அப்படி ஒன்று இருக்கான்னு செக் பண்ணுங்க, அப்படி ஒரு புக் கிளப் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் இல்லைன்னு சொல்கிறாரு. எப்படியோ அன்னைக்கு அவங்க இரவு சமாளிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாருன்றது நம்ம பார்க்கலாம். டாசி அதில் இருக்கார். டாசி தான் நமக்கு தெரியும், ஜூலியட்க்கு லெட்டர் எழுதினவர். டாசி இருக்கார். டாசி ஒரு பன்றி பண்ணை வச்சிருக்காரு. பன்றி இறைச்சிக்காக பண்ணை நடத்துகிறவர். ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருக்கார். அந்த தீவில் ஆல்கஹால் இல்லீகல் இருந்தாலும் கூட ஒரு பெண் ஜின் அவங்க வீட்டிலையே ரெடி பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த கூட்டத்தில் இருக்காங்க. அது போக ஒரு பெரியவங்க, ஒரு ஓல்டு உமன் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் அவங்களோட சேர்த்து இன்னொரு பிரிட்டிஷ் பெண்ணும் இருக்காங்க. அவங்க இவங்களோட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக வந்தவங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒருத்தர் வீட்டிலேருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இவங்களை வழிமறிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த நைட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் நமக்கு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அந்த வேர்ல்டு வார் டைம்ஸில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். மெயின்லேண்டு யூரோப்புக்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுக்காக சுற்றி இருக்கிற எல்லா நாடுலேருந்தும் அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸை ஜெர்மன் ட்ரூப்ஸ் யூரோப் காண்டினென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. குன்சிலேருந்து என்ன பண்ணிடுறாங்க, பன்றிகளை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய ஆர்மிக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்றிகளை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. டாசி ஒரு பன்றி பண்ணை வச்சுருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பண்ணையிலேருந்தும் எல்லா பன்றிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு ஒரு பாக்ஸ் நிறையா உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு வேறு சாப்பாடு கிடையாது, எல்லாருமே அந்த உருளைக்கிழங்கை தான் சாப்பிடணும். அப்போ பெரிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காய்கறிகள் எதுவுமே இல்லாத நேரம், அது நம்ம எதுவுமே எங்கேயும் வெளியில் போய் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே அந்த உருளைக்கிழங்கை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவங்க அந்த ஒரு ஓல்டு உமன் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க டாசிக்கு ஒரு சீக்ரெட்டாக ஒரு நோட் அனுப்புகிறாங்க, நீங்கள் உங்களுடைய கத்தி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் ஆச்சரியமாக, எதுக்குடா இந்த கத்தி, இறைச்சி நறுக்கிற கத்தியை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களேன்னு ஆச்சரியமாக கிளம்புறாரு. அப்போ தான் பார்த்தா அந்த அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பன்றியை ஒளிச்சு வச்சுருந்துருப்பாங்க. வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு விருந்து தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறவர், அந்த ஜின் ரெடி பண்ணுற லேடி, எல்லாருமே ஒன்று கூடி அன்னைக்கு நல்ல சமையல் பண்ணி சாப்பிட்றாங்க. எப்பயுமே நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு இந்த மாதிரி போகும்போது நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணியிருப்பார், பொட்டேட்டோ பை ரெடி பண்ணியிருப்பார். நம்ம ஆப்பிள் பை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பொட்டேட்டோ வச்சுட்டே ஒரு பை ரெடி பண்ணிவிட்டு அந்த பொட்டேட்டோ பையை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ ஸ்கின்னை உரிச்சிடுறாரு, நீளமாக உரித்து அதை அந்த பை மேலே அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ஒரு செக்குடு டிசைன் அந்த பை மேலே இருக்குது. அதுதான் பொட்டேட்டோ பீல் பை. ஸோ அவங்க அதுக்கு பேர் வச்சது பொட்டேட்டோ பீல் பை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு தெரியும் எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது தான் என்ன ஆகுது, இந்த பிரிட்டிஷ் இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி அந்த விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த முழு சம்பவத்தையும் டாசி ஜூலியட் ஆஷ்டனுக்கு எழுதுறாரு. இதுதாங்க ரீசன், அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டாக நாங்கள் செஞ்ச ஒரு ரீடிங் கிளப் இப்போ சீரியஸாகவே நடந்துட்டுருக்கு.
ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எங்கள் ஊரை விட்டு போயிட்டாங்க, போர் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நாங்கள் இன்னமும் வந்து இந்த ரீடிங் கிளப்பை கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுமே ஜூலியட் ஆஷ்டனுக்கு கண்டிப்பாக இந்த கிளப்பை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அவங்க உடனே கிளம்பி, அப்போது நமக்கு ஃப்ளைட் சர்வீஸ் பெருசாக இல்லை, டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் பெருசாக கிடையாது, அதனால அவங்க போட்டில் போகிறாங்க. ஏன்னா இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் தான் சொன்னோம் குயின்சி அப்படின்றது. ஸோ அவங்க போட்லேயே போய்க்கலான்னு போட்டில் கிளம்ப போகும்போது தான் ஜூலியட்டுடைய பாய் ஃப்ரெண்ட், அவர் ஒரு அமெரிக்கன் ஆர்மி ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணுறாரு, ஜூலியட்டை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒரு வைர மோதிரமும் போட்டு விடுறாரு. அவங்களும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு குயின்சி கிளம்புறாங்க. குயின்சி வராங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறதில்ல. அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஏன் நமக்கு இவ்வளோ வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த புக் ரீடிங் அந்த கிளப் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்க்கு இவங்களும் போய் பங்கேற்கிறாங்க. ஆனால் யாருமே அவங்களோட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது, ஏன் நம்மக்கிட்ட யாரும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப வேண்டாத ஒரு விருந்தினராக உள்ளே வந்துட்டனோ அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருடைய மௌனத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப அவங்களோட இணங்கி பேசாததுக்கும் அந்த போர் சமயத்தில் நடந்த சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. உதாரணமாக நான் முன்னாடியே சொன்ன ஒரு பிரிட்டிஷ் லேடி வந்து இந்த 5 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து இருக்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த டைமில் போர் சமயத்தில் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் உள்ளே இருந்தப்போ ஒரு ஜெர்மன் சோல்ஜர் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சொல்லி அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. ஆனால் இந்த சோல்ஜர் வந்து ஒரு தடவை கடலில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது இறந்து போயிடுறாரு. இந்த பிரிட்டிஷ் பெண்மணியோட பேர் வந்து எலிசபெத் வந்து ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். குயின்சியை சுற்றி ஜெர்மன் ட்ரூப்ஸ் வந்து அந்த கடல் கோஸ்ட் லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடல் ஓரத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக சிறப்பு கட்டிடங்கள் கட்டியிருப்பாங்க. நம்ம இது வேற ஒரு மூவியில் கூட நம்ம இது பார்த்துருப்போம். அந்த கட்டிடம் வந்து கட்டுறதுக்கு அவங்க குயின்சி மக்களை யூஸ் பண்ணாமல் வெளியிலேருந்து ரஷ்யா, போலாண்டு மாதிரி நாடுகள்லேருந்து அடிமைகளை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு புது விஷயமா இருந்தது. அடிமைகளை கொண்டு வந்து அவங்க தான் அந்த கல் கட்டடத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு வாட்ச் டவர் மாதிரி சுற்றி இருக்கிற கோஸ்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த டவர் வந்து யூஸ் ஆகும். அதில் ஒரு சின்ன பையன் வேலை பார்த்தவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி அடிபட்டு போயிடுறான். அந்த டைம்ஸில் எலிசபெத் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைய டாசி கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடுறாங்க. ஆனால் அவங்கள வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ எலிசபெத் எங்கே இருக்காங்கன்னே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஜூலியட் ஆஷ்டன் இந்த கதை தெரிஞ்ச உடனேயே தன்னுடைய அமெரிக்கன் ஃபியான்சிக்கு தகவல் சொல்லி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடணும்னு சொல்லும்போது தான் அவங்க ஜெர்மனியில் இருந்ததாகவும், இதே அந்த உள்ள அவங்களுக்கு மாறவே இல்லை. அவங்க மறுபடியும் யாரோ ஒரு சோல்ஜர் ஒரு பெண்ணை போட்டு அடிச்சிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதும் இவங்க போய் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துலையே சுட்டுடுறாங்க. எலிசபெத் உயிரோட இல்லை. அந்த குழந்தை டாசி கிட்ட அவங்க விட்டு போனது ஒரு பெண் குழந்தை, அது பேர் வந்து கிட்டு. ஜூலியட் ஆஷ்டன் குயின்சி வந்ததுக்கப்புறம் இந்த புக் ரீடிங் கிளப்லலாம் அவங்க வந்து பேச நிறைய உண்மைகள் வெளியில் வருது. போருடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்குறாங்க. கிட் அந்த குழந்தை வந்து தன்னுடைய அம்மா ஒரு நாள் வருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்குது. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்ற தகவல் எல்லாருக்குமே இப்போ தான் தெரியுது. டாசி அந்த குழந்தைய கூப்பிட்டு பக்குவமாக சொல்லிடுறான், இந்த மாதிரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் ஒரு கேரக்டர், ஒரு சின்ன பையன் இருக்கான்.
அந்த போர் சமயங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாடு மேலே போர் தொடுக்க போகிறாங்க, ஜெர்மன் ட்ரூப்ஸ் வந்து ரொம்ப கான்குவர் பண்ண போகிறாங்க, அப்படி ஒரு ஒரு பெரிய போர் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுமே குவின்சேல இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க குழந்தைகளை மட்டும் ஒரு போட்டில் இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாங்க. இங்கிலாண்டும் யுஎஸ்ன்னு தானே இப்போது ஜெர்மனியை இது பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க குவின்சேக்கு வந்து இங்கிலாந்து வந்து சப்போர்ட்டர் மாதிரி. ஸோ அவங்க நாட்டுக்கு இந்த குழந்தைங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் போரில் இறந்து போயிடக்கூடாதுன்னு. இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைகள் திருப்பி மறுபடியும் குவின்சேக்கு வரும்போது நிறைய பெற்றோர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த போருடைய தாக்கத்தினால இறந்து போயிடுறாங்க. நிறைய குழந்தைகள் வந்து ஆதரவு இல்லாமல் போயிடுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பையன் வந்து இவங்க கூட இருக்கான். அவனை வந்து இவங்க ரொம்ப தைரியம் சொல்லி பார்த்துக்கிறாங்க. அந்த பையனும் அந்த ஃப்ரெண்ட்ஸோடையே வளர்றாங்க. ஜூலியட் ஆஷ்டன் எல்லா விஷயங்களையும் சேகரிக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றி எழுதணுன்ற ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாளாக அவங்க இந்த ரீடிங் கிளப்போட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டதுனால ரீடிங் கிளப்பில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கள் கதையை எழுதாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க அந்த கதையை எழுதாமல் அவங்களோட உண்மையாகவே அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக, அவங்க குரூப்பில் ஒருத்தராகவே ரொம்ப ஐக்கியமாயிடுறாங்க. ரொம்ப பிடிச்சி போயிடுது அவங்களுக்கு குவின்சேல இருக்கிறது. இதுக்கிடையில் திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களோட ஃபியான்சே வந்து வந்துடுறாரு. வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் நீ வந்து இன்னும் ரிட்டர்ன் வரலை அப்படின்னு கேட்கும்போது அவங்க தவிர்க்க முடியாமல் கிளம்பி மறுபடியும் லண்டனுக்கே வந்துடுறாங்க. அவங்க திரும்பி வர்ற அந்த நாள் இந்த புக் ரீடிங் கிளப்பில் இருக்கிற எல்லாருமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஏன்னா அந்த சமயங்களில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. போர் முடிஞ்ச நேரத்தில் யார் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாத ஒரு நேரத்தில் இப்படி ஒருத்தர் வந்து நம்மளோட நல்லா பழகிட்டு திடீர்னு பிரிகிறாங்களே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்குது. அவங்களும் லண்டன் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களால நார்மலாக இருக்க முடியல. இப்படி ஒரு பக்கம் அவங்க போர்னால என்ன பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குன்றது ஒரு பக்கம். ஒரு குழந்தைக்கு தாய் இல்லை, ஒரு பையனுக்கு அவனோட பெற்றோர் இல்லை, ஒரு அம்மாவுக்கு அவங்களுடைய பொண்ணு வந்து இல்லை. இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அதை எப்படியாவது அவங்க ஒரு ரைட்டர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தாட்ஸ் எல்லாம் எழுத தானே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எழுத மாட்டேன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க ப்ராமிஸ் பண்ணதுனால அதை எழுதாமல் உள்ளே வச்சுட்டே இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப அந்த பசிக்கலை, தூக்கம் வரல, அந்த ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒன்று தோணுது. தன்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை மறுபடியும் அவங்க கொண்டு போய் அவங்க ஃபியான்சிக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இல்லை, எனக்கு இது இப்போ வேண்டாம், நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நான் உங்களுக்கு பெஸ்ட் பார்ட்னர் கிடையாதுன்னு சொல்லி இவங்களே அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்கிது. அப்போ இவ்வளோ நாள் இந்த என்கேஜ்மெண்ட் கூட அவங்களுக்கு ஒரு அழுத்தமாக தான் இருந்திருக்கு. வராங்க, உட்காடுறாங்க, அவங்க டைப்ரைட்டர் எடுத்துகிட்டு கடன்னு அவங்க வந்து குவின்சேல நடந்த எல்லா விஷயங்களையும் டைப் பண்ணுறாங்க. ஒரு மேனுஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க. சிட்னி அந்த பப்ளிஷர் சொன்னோம் இல்லையா, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. இப்போ தான் நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ நாள் நான் மனசுலையும் என்னுடைய எண்ணங்கள்லையும் இருந்த விஷயங்களை நான் இன்னைக்கு எழுதி முடிச்சிட்டேன், ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வேறு 2 புக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சிட்னிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு ஜூலியட் மறுபடியும் வந்து குவின்சே கிளம்புறாங்க. இதுக்கிடையில் இந்த மேனுஸ்கிரிப்டை சிட்னி வந்து குவின்சேக்கு அனுப்பிடுறாரு, டாசிக்கு அனுப்பிடுறாரு.
டாசிக்கு ஒரு பேக்கெட் வருது, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த புக்குடைய பேர் கூட தி குன்சி லிட்ரரி அண்ட் பொட்டேட்டோ பீல் சொசைட்டி அப்படின்னு அவங்க இந்த புக்குக்கு ஒரு டைட்டில் கொடுத்து, கிட்டுன்னு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிட்டுக்கு அந்த புக்கை டெடிகேட் பண்ணி குன்சியில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸையும் அந்த மேனுஸ்கிரிப்டில் அவங்க எழுதுனதை அப்படியே கிஃப்டாக அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ரீடிங் கிளப்பில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கள ஜூலியட் ஆஷ்டனை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாசி உடனே கிளம்புறான். அடுத்த போட்லேயே நான் இங்கிலாந்து போய் ஜூலியட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு கிளம்புறான். ஜூலியட் லண்டனில் போட் ஏற போகிறாங்க குன்சி வர்றதுக்கு. போட் ஏறிடுறாங்க. அந்த போட் நின்ன நேரம்தான் டாசி அந்த போட்டை விட்டு வெளியேறான். ஸோ ஒரே போட்டில் ஒருத்தர் ஆன்போர்டு ஆகுறாங்க, ஒருத்தர் போட்டை விட்டு இறங்குறாங்க. 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. அட் ஒன் பாயிண்ட் மீட் பண்ணிடுறாங்க. உடனே ஜூலியட் பிரேக்கிங் த ஐஸ் மாதிரி, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டுடுறாங்க. டாசியும் ஒத்துக்கிறாரு. அதோட அந்த படம் முடியுது. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மூவி பற்றின என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸை பாட்காஸ்டில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த படம் ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட்டாகவும் இல்லாமல் ரொம்ப நம்மளை வருத்தப்பட வைக்கிற ஒரு மூவியாகவும் இல்லாமல் எங்கேயோ ஒரு சின்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற ஒரு மூவியாக தான் நான் இதை ஃபீல் பண்ணேன். இந்த படம் நான் தற்செயலாக தான் பார்த்தேன். ஒரு புக்காகவே நாவலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் செக் பண்ணிட்டேன். இந்த நாவல் இந்த படத்தோட பேர்லேயே அவைலபிளாக இருக்குது. புக்கு தான் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் தான் படம் வந்திருக்கணும். நான் இன்னும் கூட அதை ரிசர்ச் பண்ணலை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த புக்கை வாங்கி ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக என்னென்னா, 1.5 மணி நேரம் படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்கள் மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் ஒரு புக்கு படிக்கும்போது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம விஷுவலாக படத்தில் பார்க்குற அத்தனையுமே வார்த்தைகளாக அந்த புக்கில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் என்னோட பார்வையில் அதை இமேஜின் பண்ணி அந்த படம் எப்படி நான் விஷுவலாக பார்த்தனோ என்னோட க்ரியேட்டிவிட்டியில் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மேபி நான் அடுத்த ஒரு பாட்காஸ்டில் இந்த புக் ரிவ்யூவோட கூட உங்களை நான் சந்திக்கலாம். இது வரைக்கும் என்னோட இணைஞ்சிருந்ததில் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்த்தது த குன்சி லிட்ரரி அண்ட் பொட்டேட்டோ பீல் பை சொசைட்டி அப்படின்ற படத்துடைய ரிவ்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்டில் உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப். பபாய்.